இப்போ நாங்கள் எப்படி வர முடியும்? இங்கே பண்ணுறோம் இல்லைன்னா ஸ்டேஷன் போட்டுங்க மாதிரி இல்லை வேண்டாம் ஸ்டேஷன் போனீங்க போனேன் சார். என்ன சொன்னாங்க? ஸ்டேஷன் இப்போ போகல, இப்போ சார் வந்து உங்களை அனுப்பிச்சு அங்கே அனுப்பிச்சு எங்கப்பா இது வந்து இங்கே ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் நம்ம உப்பு விலையோ சிக்னல் வித்தியாசம். ஆமாம் நான் தான் இருந்தது. எனக்கு மைண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க சார். காலையில் சோறு நீங்கள் டைட் வந்து சோறு நீங்கள் இல்லை சார். மனசுக்குள்ள இது பண்ணி ஹாஸ்பிட்டல் போ. சார். இது எந்த மீடியா சார்? அங்கே வேலை செய்கிற 8 ஸ்டூடெண்ட். அண்ணா என்ன நடந்துச்சு உங்களுக்கு? என்ன பிரச்சனை? 8 ஸ்டூடெண்ட் வீடியோ தானே சார்? ஆமாம் என்ன நடந்துச்சு உங்களுக்கு? நான் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் தூங்கி கூலி வேலை பார்க்குற ஆளுங்க சார். சரிங்களா? என்னோட பேர் அருண்குமாருங்க. என்னோட ஊர் தொண்டாமுத்தூருங்க சார். சரிங்களா? நான் வந்து இங்கே கே கிளாஸுக்கு முன்னாடி தெருவில் தான் படுத்து எழுந்திரிச்சு வேலைக்கு போவேன். கூலி வேலைக்கு போவேங்க, இல்லை சமயக்கட்டு வேலைக்கு போவேன். இந்த வேலைக்கு போயிட்டு நான் வந்து தூங்கிட்டு இருந்திருக்கேன். நைட்டு இவங்க தேவையில்லாமல் சில்மிசம் பண்ணியிருக்காங்க. அதாவது வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. கேட்டால் நான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கேருந்து போலீஸ்காரங்களும் மற்றவங்களும் வந்து பார்த்துருக்காங்க. நாங்கள் தூங்கிட்டு தான் இருந்திருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் சார் 8 ஸ்டூடெண்ட். அதில் 3 பொம்பளைங்க, அப்புறம் 5 பேர் பசங்க. அது போக உங்கள் மாமா ஒருத்தர் 9 பேர் சார். இங்கே கேஜி தான் சார். கேஜி காலேஜ் தான் ஏரியாவுக்கு பக்கத்தில் அங்கே வேலை செய்கிற பசங்க. நேற்று நைட்டு அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸு, அதாவது கேஜி ஹாஸ்பிட்டலில் கூட கேட்காது, மொத்தத்தில் அந்த டீ கடையில் முதல்ல எல்லாத்தையும் கேளுங்க. எத்தனை பேரும் அவங்க அங்கே சுற்றி இருந்திருக்காங்க. அது சுற்றி கூட வந்திருக்காங்க. எனக்கு சார் நைட்டு பூரா என்னை ரயில்வே ட்ராக்கில் துரத்தி நான் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி ரயில்வே போலீஸ் வந்து இருப்பா அப்படின்னு சொல்லி இது நேற்று நைட்டு நடந்தது. இன்னைக்கு காலையில் சரிட்டு எல்லாம் ஃப்ரீ ஆகி அங்கே வடகோவையில் ரயில்வே ஸ்டேஷனில் சார் உட்கார வச்சுட்டேன். நீ உட்காரு, நான் பார்த்துக்கிறேன். அப்போ 2 பேர் வீட்டுக்குள்ளே போந்து 4 பேர் வீட்டுக்குள்ளே போந்து வந்தனாலே நான் கல் எடுத்து அடிச்சு மிரட்டினேன். அதையும் சார்ட்ட போய் சொன்னால் அவர் சார் வந்த அவர் வந்து